ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. வெல்கம் பேக் டு மை சேனல். பாப்பாக்கு நான் இட்லி கொடுப்பேனான்ற டவுட் நிறைய பேருக்கு இருந்தது. அந்த வீடியோ தான் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெறும் இட்லியா கொடுக்காம இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுக்கும்போது பாப்பாக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 2-3 அலசிட்டு சுடு தண்ணியில வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இந்த பாசி பருப்பை ஊற வச்சிருக்கேன். இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா ஊறிடுச்சுன்னு சொல்லி. இப்ப நம்ம இதை வச்சு ஈஸியா சாம்பார் மேக் பண்ணிடலாம். இங்க நான் ஒரு 4 முருங்கைக்காய், ஒரு சின்ன கேரட், ஒரு 4 சாம்பார் வெங்காயம், தக்காளியோட விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு அரை தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க டைரக்டா குக்கர்லயும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வேகவும் வைக்கலாம். நான் வந்து குக்கர்ல ஒரு 3ல இருந்து 4 விசில் வந்து வச்சிருவேன். ரொம்ப விசில் விட்டுறாதீங்க, பிகாஸ் முருங்கைக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிடும். இது கூட வந்து லைட்டா வந்து மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நைட் டைம் கொடுக்குறனால ரொம்ப ஸ்பைசஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா லைட்டா பெருங்காயத்தூள், ஒரே ஒரு பெப்பர் பால்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. பட் நான் நைட் டைம் மோஸ்ட்லி எதுவுமே போட மாட்டேன். மஞ்சத்தூள் மட்டுமே போதுமானதா இருக்கும். இந்த மாதிரி இட்லி கூட கொடுக்கும்போது நைட் டைம்ல பாப்பா கொஞ்சம் நிம்மதியா தூங்குவாங்க. அடிக்கடி எந்திரிக்க மாட்டாங்க. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து வயிறை வந்து ஃபுல்லாக்கிடும். குழந்தைங்களுக்கு அவ்வளவா பசி எடுக்காது. ஒரு பக்கம் இங்க சாம்பார் வெந்து முடிக்கும் போது இன்னொரு பக்கம் இட்லி ஊத்திடலாம்னு சொல்லி இது வந்து பாப்பாக்காக நான் அரைச்சு வச்சிருக்க இட்லி மாவு. நம்ம கரைக்கிற மாவுலயே தனியா வந்து உப்பு சேர்க்காம நான் பாப்பாக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருவேன். சோ அது வந்து ஒரு 2ல இருந்து 3 நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துட்டு இந்த இட்லி தட்டுல வந்து கொஞ்சமா வந்து நீங்க நல்லா தடவிட்டு இட்லி ஊத்தும் போது கொஞ்சம் இட்லியோட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிகாஸ் சால்ட் எதுவுமே போடாததுனால ரொம்ப பிளைனா இருக்காம இது ஏதாவது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ 4 இட்லி தடவிப்பேன். 2 இட்லி வந்து கேஷ்யூக்கு, 2 இட்லி பாப்பாக்கு அப்படின்ற மாதிரி. மூங் தால் கால்சியம், ட்ரம்ஸ்டிக்ல வந்து ஃபைபர், அயன், கால்சியம்னு எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து வீக்லி த்ரைஸ் இல்லைன்னா ட்வைஸ் பாப்பாக்கு வந்து கண்டிப்பா கொடுங்க. 1 இயர் வரைக்கும் இட்லி அண்ட் சாம்பார் வந்து கட் பண்ணிடாதீங்க. குட்டி 2 இட்லி பாப்பாக்கு, பெருசு 2ம் கேஷ்யூக்கு அப்படின்னு நம்ம இட்லி ஊத்தி வைக்கிறதுக்குள்ளவே ஒரு சைட்ல வந்து குக்கர்ல வந்து பருப்பு ரெடி ஆயிடும். சோ அதை வந்து எடுத்துட்டு இதை வைக்கும் போது கரெக்டாவே இருக்கும். சோ இந்த மாதிரி சைட் பை சைட் நம்ம பண்ணிட்டு வரும்போது அட் அ டைம்ல 2மே வந்து ரெடி ஆயிடும். சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண உடனே நைட் டின்னர் என்ன கொடுக்கணும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருந்ததுன்னா நீங்க பிளைண்டா வந்து இட்லிஸ் கொடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணும் அப்படின்றதுனால இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நீங்க பீன்ஸ், அவரைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணா நீங்க ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்புல இருந்து நம்ம வந்து முருங்கைக்காய் வந்து தனியா எடுத்து வைக்க போறோம். சோ முருங்கைக்காய் கொஞ்சம் ஆறுறதுக்கு லேட் ஆகும். சோ அதோட பல்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்றதுனால சாம்பார்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து முருங்கைக்காய் எல்லாத்தையுமே நம்ம தனியா ஒரு சின்ன தட்டுல வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே வந்து ஆறிடும். அண்ட் நிறைய பேர் சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. சால்ட் அண்ட் சுகர் கம்ப்ளீட்டா வந்து நெசசரி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க சால்ட்டுக்கு வந்து பிங்க் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சுகருக்கு பதிலாக நீங்க வந்து வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 1 இயருக்கு நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சைடு இட்லியும் வெந்துருச்சு. இங்க வந்து நம்ம முருங்கைக்கால உள்ள பல்ஸ் எல்லாத்தையுமே தனியா வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சிலனா பிளெண்டர்ல ஒரு பல்ஸ் விட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்ட் ஆயிடும். நீங்க மேஷர்ல கூட மேஷ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி மேஷர்லயே வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துருவேன். இந்த சாம்பார் மெத்தட் நீங்க 6 மாச குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு 5 வயசு 6 வயசு குழந்தைங்க வரைக்கும் நீங்க தாராளமா கொடுக்கலாம். ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும். 1 இயருக்கு மேல போச்சுன்னா நீங்க லைட்டா வந்து சால்ட் ஆட் பண்ணி நீங்க கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸும் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது ஈஸியா வந்து சாப்பிட்டுருவாங்க, ஒமிட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த முருங்கைக்கால உள்ள பல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கீழே வந்து முருங்கைக்கால உள்ள பல்ஸ் எல்லாத்தையுமே போட்டுருவேன். அதுக்கப்புறமா சாம்பார்ல இருக்க கேரட் எல்லாத்தையுமே வந்து அதுல வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறமா வந்து இட்லிஸ் போட்டுருவேன். இந்த தண்ணியை வந்து நான் அப்படியே வச்சுப்பேன். உங்களுக்கு வேக வைக்கும் போது பருப்போட தண்ணியை நீங்க கம்மி பண்ணணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் போடுவேன். ஏன் அப்படின்னா பாப்பாக்கு வந்து பருப்போட தண்ணி கொடுக்கறது வந்து பாப்பாக்கு வந்து அவங்களோட டேஸ்ட் வந்து பிடிக்கும். ஸோ அதனால பருப்போட தண்ணியை பாப்பாக்கு வந்து இந்த மாதிரி இட்லி கொடுக்கும்போது நார்மல் தண்ணி கொஞ்சம் கட் பண்ணிட்டு இந்த பருப்பு தண்ணி கொடுப்பேன். பாப்பாவும் வந்து விரும்பி குடிப்பாங்க. ஸோ அதனால நான் இந்த அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மி பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. 7 மந்த் இருக்க பேபிக்கான சட்னி கூட நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். அதை வேணாலும் செக் பண்ணி பாருங்க. ஒரு பல்ஸ் விட்டு அடிச்சோன்னா எவ்வளவு சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த ஸ்டெப் சொல்றது வந்து கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான். ஒரு டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா சால்ட் எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்றதுனால இந்த ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது பாப்பா நல்லாவே சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாளைக்கு நான் என்ன வீடியோ போடுறேன்றது உங்களுக்கு வந்து சேரும்.